ஜான்சி ராணிக்கு 77 ஆண்டுகளுக்கு முன்பே வெள்ளையனை எதிர்த்து கப்பம் கட்ட மறுத்தவர் வீரமங்கை வேலுநாச்சியார். இவர் ராமநாதபுரம் மன்னருக்கு மகளாக பிறந்தவர். பன்மொழி புலமை கொண்டவர். வாழ்வீச்சு, வளரி, வில்வித்தை, குதிரை ஏற்றம், ஈட்டி எறிதல், யானை ஏற்றம் போன்ற போர் பயிற்சிகளில் வல்லமை மிக்கவர். மருது சகோதரர்களின் உதவியுடன் தனது படைகளை பலப்படுத்தினார். ஆங்கிலேயரிடம் தன்னை காட்டிக் கொடுக்க மறுத்து உயிரிழந்த உடையாள் என்ற பெண்ணின் நினைவாக பெண்கள் படைக்கு உடையாள் பெண்கள் படை என்று பெயரிட்டு பயிற்சி அளித்தார். மனித வெடிகுண்டாக மாறி ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை அழித்து தன் உயிரை தியாகம் செய்தவர் வேலுநாச்சியாரின் தோழி குயிலி. மேலும் ஹைதர் அலியின் உதவியை பெற்று ஆங்கிலேயரின் களத்தில் சந்தித்தார். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஆயுதம் ஏந்தி போராடி வெள்ளையனை தோற்கடித்து இழந்த நாட்டை மீட்டெடுத்த முதல் பெண்மணி வீரமங்கை வேலுநாச்சியார். காட்சி 1. இடம் சிவகங்கை அரண்மனை. அவை அமரட்டும். சின்ன மருது, நாட்டின் நிலைமை என்ன? நன்றாக உள்ளது அரசே. அப்படியா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இந்த ஆற்காடு நவாபு தான் தன் ஆட்சிக்குள்ள அனைத்து நாடுகளையும் ஆங்கிலேயருக்கு தாரை வாத்து கொடுத்து விட்டு இருக்கின்றனர் அரசே. அப்படியா? அது மட்டுமல்ல, ராமநாத சமஸ்தானம் கூட ஆங்கிலேய ஆட்சிக்குள்ளதான் உள்ளது. மேலும் நம் நாட்டிற்குள்ளும் ஊடுருவல் அதிகமாக உள்ளது. ஏனென்றால் நம்மிடம் நேருக்கு நேர் போரிட பயப்படுகின்றனர் அரசியாரே. ஆமாம் ஆமாம், கூட நம்மை காண வருவதாக கேள்விப்பட்டேன் மன்னா. Hey mister, I am Vachika. Your country Sivaganga. Your country Sivaganga is under our rule. நீங்கள் பேசும் மொழி எனக்கு புரியவில்லை. சற்று தெளிவாக தமிழில் கூறுங்கள். You don't know English? Poor country fellows. Hey mister, English is just a language, not a knowledge. Mind your words. ஆலோசிச்சு சம்சாரிக்கும் மிஸ்டர் வாட்டிக்கன். எங்களுடைய பாஷை படிச்சே அறியோ மனசலாயோ. இது మలయాళం. మాట్లాడాది ఆలోచించి మాట్లాడు మిస్టర్ వాటికన్. ఇక్కడ బక్కేనాడికి వచ్చిన వాడు భాష నేర్చుకోవాలని అర్థమైందా? ఇది తెలుగు. ಮಾಸಾತೋನ ಆಲೋಚಿಸಿ ಮಾಸಾತೋಡು ಮಿಸ್ಟರ್ ವಾಟಿಕನ್. ಇಲ್ಲಿ ಬಡ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಭಾಷೆ ಕಟ್ಕೊಳ್ಳೇಬೇಕು. இது கன்னடம். எங்கள் அரசிக்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம் என பல மொழிகள் தெரியும். வெறும் ஆங்கிலத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அலட்டிக் கொண்டு இருக்கிறாய். I appreciate your talent. ஆனால் நான் இங்கே வந்தது கப்பம் கலெக்ட் பண்ண. ஒழுங்கா கப்பம் கூடு, இல்லை என்றால் படை வரும். மடையா, உதிர 6 ஓடினாலும் சரி, உயிரே போனாலும் சரி, கப்பம் கட்ட முடியாது. கோயில் கட்டி, கோபுரம் கட்டி, சத்திரம் கட்டி, சாவடி கட்டி ஆண்ட குலம் எங்கள் தமிழ் குலம். எங்கிருந்தோ வந்த உமக்கு கப்பம் கட்டி வாழாது எம் குலம். மதிக்கவில்லை என்றால் எங்கள் பீரங்கி குண்டுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். என்ன? காளையனே காலால் எட்டி உதைக்கும் வீரம் கொண்டவர்கள் தமிழர்கள். அதற்கு முன்பு உங்கள் பீரங்கி குண்டுகள் என்ன செய்துவிடும்? மானம் பெரிதென வாழும் வீரம் கொண்டவர்கள், சுயமரியாதை கொண்டவர்கள் தமிழர்கள். உழைக்கும் கரங்கள் எமது, வியர்வை எமது, ரத்தம் எமது, ஓடும் நதியும் எமது, வயலும் வாய்க்காலும் எமது. கப்பம் எதற்கடா உமக்கு? I warn you, I pity you. Get lost. அரசி, அவன் என்ன சொல்கிறான் என்று பார்த்தாயா? அவன் கிடைக்கிறான், விடுங்கள். சரி, நான் காளையார் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருகிறேன். ஒளிர்விடும் என் தேசனே, குளிர்மலை தன் வாசனே, எழில்மிகு என் நேசனே, அழித்தொழிக்கும் ஈசனே.
முத்துவடுகநாதரை ஆங்கிலேய படை வீரர்கள் மறைந்திருந்து துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர். மன்னர் ஆங்கில படை வீரர்களின் வஞ்சத்தால் பலியாகிறார். செய்தி அறிந்த வேலு நாச்சியார் கலங்கி போகிறார். இறந்து கிடக்கும் முத்துவை பார்த்து வேலு அழும் காட்சி. ஐயோ என் மன்னா, வைரத்தாளி என் கழுத்தில் பூட்டிய மன்னா, உமக்கா இந்த நிலைமை? உங்கள் மீது ஆணை, படையெடுத்து பகை முடித்து என் தாய் நாட்டை மீட்பேன். தடைகள் பல வந்தாலும் ஒருபோதும் ஓய மாட்டேன். என் தாய் நாட்டை மீட்காமல் மாய மாட்டேன். சிங்கங்கள் அரசாண்ட சிவகங்கையின் சீமையின் அரியாசனத்தில் சிறுநரிகளா இனிமேலும் அனுமதிக்க முடியாது. கேயல் இனம் போல பூமி முகம் பார்த்து நிற்கும் கோழைகள் அல்ல நாம். விழித்திருக்கும் கண்ணோக்கி வேலீட்டி வந்தாலும் இமைக்காது எதிர்நோக்கும் வீரர்கள் நாம். நம் தாய் மண்ணின் மீது கை வைத்தவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். சூழ்ச்சி மதியால் மன்னர் கொல்லப்பட்ட இதே காளையர் கோவிலில் வெள்ளை பரங்கியர்கள் தலைகள் கலர்காய்கள் போல நம் காலடியில் உருள வேண்டும். மருத சகோதரர்களே, படைகள் தயாராகட்டும், படைகள் தயாராகட்டும். அரசியாரே, நாம் இப்பொழுது தலைமறைவாவது அவசியம் அரசியே. அப்படியா கூறுகிறீர்கள்? அப்படியென்றால் சரி. சின்ன மருது, நீங்கள் வடபகுதிக்கு சென்று கருவிகளை திரட்டுங்கள். சரி, நடக்கட்டும் அரசியாரே. பெரிய மருது, நீங்கள் தென்காட்டிற்கு சென்று வீரர்களுக்கு பயிற்சி அளியுங்கள். ஆகட்டும். குயிலி, உடையாள் படைக்கு உன்னை தலைவியாக்குகிறேன். சென்று வாருங்கள். அரண்மனை. ஆங்கிலேயரை வெற்றி பெற மன உறுதி மட்டும் போதாது, படைபலமும் வேண்டும் என்பதை உணர்ந்த வேலு நாச்சியார் மாமன்னர் ஹைதர் அலி உதவியை வேண்டி பெரிய மருது மற்றும் சின்ன மருதுவுடன் ஹைதர் அலியை சந்திக்க திண்டுக்கல் அரண்மனைக்கு செல்கிறார். வலைக்கும் சலாம் நவாப். வலைக்கும் சலாம். வாருங்கள் வாருங்கள், அமருங்கள். நீங்கள் என்னிடம் உதவி கேட்டு அனுப்பிய கடிதம் எனக்கு வந்து சேர்ந்தது. வேலு நாச்சியார் வருவதாக தகவல் தெரிவித்திருந்தீர்கள். அவர் வரவில்லையா? वालेकुम सलाम नवाब. वणक्कम मैसूर सिंगमे. आप तो ये है जिनके सामने कुछ वाड़ने को वालनो. अस्त्र शस्त्र नहीं है. मेरे दुश्मन तुम्हारे दुश्मन. कृपया मेरे आप देहर मदद कीजिए नवाब. எங்கள் மொழியை இவ்வளவு அழகாக பேசுகிறீர்கள். அருமை அருமை. இனி என் சகோதரிக்கு வேண்டிய அனைத்து உதவிகளும் கிடைக்கும். சகோதரியே, உனக்கு என்ன உதவி வேண்டும் கேள். என் நாட்டை ஆங்கில படைகள் கைப்பற்றி விட்டனர். கப்பம் கட்ட மறுத்ததால் என் கணவனை கொன்று விட்டனர். அந்த வஞ்சகத்தை தீர்க்காமல் விடமாட்டேன். கணவனை கொன்றவரை அழிக்காமல் ஓய மாட்டேன். அதற்கு தங்கள் படைபலமும் ஆயுதங்களும் வேண்டும் மன்னா. அவ்வளவுதானா? நீங்கள் கேட்டபடி நவீன ஆயுதங்களும் 5000 படை வீரர்களும் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறேன். அதுவரை என் ஆளுகைக்கு உட்பட்ட விருப்பாச்சி பாளையத்திலேயே தங்கிக் கொள்ளுங்கள். தங்கிக் கொண்டு உங்கள் திட்டத்தை செயல்படுத்திக் கொள்ளுங்கள் எனது அன்பு சகோதரியே. மிக்க நன்றி மன்னா. இந்த உதவி, இந்த பலம் போதும். உங்கள் உதவியும் எங்கள் உதிரமும் கொண்டு என் தாய் நாட்டை உறுதியாக மீட்பேன். சென்று வருகிறோம் மன்னா. சென்று வாருங்கள். இடம் விருப்பாச்சி. ஆங்கிலேயரை வெற்றி பெற போர் வியூகம் அமைத்தல். வணக்கம் அரசியே. வா குயிலி, என்ன செய்து கொண்டு வந்திருக்கிறாய்? அந்த ஆங்கிலேயர் படைக்கருவிகளை சேர்த்து வைத்துள்ள இடம் தெரிந்துவிட்டது அரசியே. அப்படியா? எங்கே? நமது ராஜராஜேஸ்வரி ஆலயத்தின் பின்னால் உள்ள ஆயுத கிடங்கில் தான் அரசியே. அப்படியானால் சரி, நாம் முதலில் அதை சூறையாட வேண்டும். நிச்சயமாக அரசியே. அரசியாருக்கு வணக்கம். பாருங்கள் சின்ன மருது, சரியான தருணத்தில் வந்துள்ளீர்கள்.
அரசியாரே, நமக்கு உதவுவதற்காக ஹைதர் அலியின் மகன் திப்பு சுல்தான் 2000 துப்பாக்கிகளும் 12 பீரங்கிகளும் மேலும் 5000 படை வீரர்களோடு விருப்பாச்சி நோக்கி வருவதாக தகவல் வந்துள்ளது அரசியாரே. அப்படியா? இதுவே சரியான தருணம். போர் வியூகம் அமைப்போம். வருகின்ற ராஜராஜேஸ்வரி ஆலயத்தில் பெண்கள் மட்டும் வணங்குவதற்காக விஜயதசமி அன்று எதிரிகள் அரண்மனை முகப்பு வாளை திறந்து விடுகிறார்களாம். அப்பொழுது என் தலைமையில் இருக்கும் உடையாள் படையை சேர்ந்த பெண்கள் மாறுவேடம் பூண்டு பெண்களோடு பெண்களாக கோட்டைக்குள் சென்று விட வேண்டும். சரியான சமயம் வரும்பொழுது ஆயுதத்துடன் மோதலை தொடங்க வேண்டும். சரியான திட்டம் அரசியே, அப்படியே ஆகட்டும். சென்று வாருங்கள், போர்க்களத்தில் சந்திப்போம். வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் குயிலி. அதற்காக தன் உயிரையும் துறந்தார். ஆம், குயிலி தற்கொலைப்படை தாக்குதல் புரிந்து ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை முற்றிலும் அழித்து விடுகிறாள். வேலு நாச்சியாரின் தாக்குதல் நிலை குலைந்த ஆங்கில படை தோல்வியுறுகிறது. சில மாதங்களுக்கு பிறகு வேலு நாச்சியார் திப்பு சுல்தான் ஹைதர் அலியின் உதவியுடன் போர் புரிகிறார். முத்துவடுகநாதரை கொன்ற பாஞ்சோரை வேலு நாச்சியாரின் படை சுற்றி வளைக்கிறது. காட்சி 5. இடம் போர்க்களம். முத்துவடுகநாதரை கொன்ற பாஞ்சோரை வேலு நாச்சியாரின் படை சுற்றி வளைக்கிறது. எங்கள் ஆயுத கிடங்கை அவை அழிக்கவிட என்றால் அவர் கணவன் சென்ற இடத்திற்கே நீயும் சென்றிருப்பாய். ஏ பாஞ்சோனே, இப்பொழுது நினைத்தால் கூட உன் குடலை உருவி எனக்கு மாலையாக அணிந்து கொள்ள முடியும். அப்படி நான் செய்தால் கணவனை கொன்றவனை பழிர் தீர்த்தாள் என்று எதிர்காலம் என்னை பேசும். வீரத்தையும் நெஞ்சில் ஈரத்தையும் உபகாரத்தையும் உலகைக்கே உரைத்தவர்கள் தமிழர்கள். மனிதனை மனிதன் அடிமையாக்கும் முறையை ஒழிப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உலகிற்கு உரைப்போம். இவன் எப்பொழுது நம்மிடம் பிடிபட்டானோ அப்பொழுதே செத்து விட்டான். போர் முரசு கொட்டுங்கள், முடிசூட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்யுங்கள். கோட்டை நம்பசமாகிவிட்டது. அதற்கு முன் உடையாளுக்கும் குயிலிக்கும் கோயில் கட்ட உத்தரவிடுகிறேன். ஏனென்றால் நாட்டிற்காக தன் உயிரையே தியாகம் செய்தவர்கள். நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த குயிலிக்கு குரலடையாள் என்றும் உடையாளுக்கு வெட்டுடை காளி என்றும் பெயரிட்டு கோயில் கட்டுங்கள். சூரிய சந்திரன் உள்ளவரை தேசபக்தையும் தெய்வ பற்றையும் பறைசாற்றட்டும். முடிசூட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்யுங்கள். மூவேந்தர்களின் வீரத்தையும் முத்தமிழின் பெருமையையும் கொண்டாட வேண்டிய நேரம் இது. ஜாதி மதங்களால் பிரிந்து கிடந்தது போதும். ஒற்றுமையாக இணைந்து வெள்ளர்களை வெளியேற்றுவோம். இதுவே என் கட்டளை. துக்கமெல்லாம் கூடாச்சு கண்ணம்மா.